பேரிக்க மரம். இதான் கேரட்டா? இதான் கேரட் செடி. இருக்கா பேரிக்கா? கேரட் செடி இதானே பெருசு வருமா? இன்னும் விலையில இங்கே இருக்கா பெரிக்கா? ஆனால் ப்ளம்ஸ் இல்லை. இதே ப்ளம்ஸ் மரம், ஆனால் ப்ளம்ஸ் இல்லை. இன்னொரு பெரிக்கா பிடிக்கிறேன். கேரட்டுக்குள்ளே காலை வச்சு நடந்து போகிறேன். என் பிள்ளையை பார்த்தாங்கன்னு வச்சுக்க, என்னப்போ போடுவாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டில, அது என் மயங்காரன். என்னை விட்டு போயிட்டிலடா போடான்டுவேன். கேரட்டுக்குள்ளே நடந்து போகிறேன். எதுவா? அதான் வேணும், வால் பறிக்க தானே வேணும். அதான் நல்லாயிருக்கும். திங்க தானே சொல்கிறேன். வேணா இது பூரா கேரட் தான். இந்த வரேன் இப்போ திண்டுபுரம் பெரிய பெரிய பெரிக்கா. அடுத்து நாங்கள் பிடுங்க போகிறது வால் பெரிக்கா. வந்துட்டேன்டா. தட் இஸ் வால் பெரிக்கா. பிடுங்கடா. இதான நல்லா, இது நல்லா இருக்கும்டா. இதில் ஆஞ்சு போயிரும்டா. சூப்பரா. நீந்திக்க மாட்டான். அவங்களாம் ஜலிச்சு போச்சு. ஆமாம், இங்கே ஓடியும் போயிடுவா. இது வால் பெரிக்கா தானே? இது வால் பெரிக்காடா. இது வேறு தண்ணி பேரி பிடிக்குமா? அது எங்கே இருக்கு? இதாண்டா அது. இது இல்லை, இது கல்லு பேரி. இது வால் பேரி. இன்னொன்று இருக்காது. மொந்த பேரி பிடிக்குமா? மொந்த பேரி எனக்கு தெரியாது. இதைத்தான் நான் கேட்டேன். இதாண்டா எப்படி வேணும், இந்த மாதிரி தானே வேணும். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நல்லா திங்கத்தையும் நல்லாயிருக்கும். அது சொல்கிறதே வால் பெரிக்கான்னு தான் சொல்லுவாங்க ஊரை பக்கம். சின்ன ஊராக இருக்கேன். சின்ன பொறுத்து தான் போய் சாப்பிடுவோம். போகலாம். இந்த பேரிக்காலாம் எங்கள் செட்டுக்காரவங்க எடுக்கவே மாட்டாங்க. இது அழுகி கீழே தான் விழும். எடுக்கவே மாட்டாங்க. இந்த பேரிக்காய் தான் எடுப்பாங்க. எத்தனை கீழே பூரா கேட்குறாங்க. நல்லா இருக்கும். அப்போ வால் பேரி உங்கள்கிட்ட பார்த்தோம்னா இங்கேயும் தக்காளி செடி இருக்குடா. இதெல்லாம் முட்டைக்கோசா? இல்லை, முட்டைக்கோசான்ற சொல்லுவேன். இருக்கா முட்டைக்கோசா? இன்னும் வரலடா. ஏன் கல்லு உருளைக்கிழங்கு போட்டுருக்கீங்க? இது கேரட் போட்டது, ஆனா உருளைக்கிழங்கு வந்துருச்சு. அது அப்புறம் கேரட் போட்ட உருளைக்கிழங்கு வரேன். வாமா வந்துருக்காரு. அது தெரியும், பார்ப்போம். அண்ணா நல்லா இருக்கேன். பிள்ளைகளாம் நல்லா இருக்காங்க.